தைப்பூச திருவிழாவின் 4ஆம் நாளில் அம்மன் மர அன்னப்பட்சி வாகனத்தில் திருவீதி உலா. திருச்சி மாவட்டம் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் 4ஆம் நாளில் அம்மன் மர அன்னப்பட்சி வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் வழக்கம். இந்நிகழ்ச்சியில் 11 நாட்கள் நடைபெறும் இத்தாண்டுக்கான தைப்பூச திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் இரவில் அம்மன் சிங்கம், பூதம், அன்னம், ரிஷபம், யானை, வெள்ளி சேஷம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். 8ஆம் நாளன்று அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் காட்சி தருகிறார். 9ஆம் நாள் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. 10ஆம் நாளான வருகின்ற 25ஆம் தேதி காலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் தைப்பூச விழாவிற்காக அம்மன் கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டு வழிநடை உபயம் கண்டருளி நொச்சியம் மண்ணச்சநல்லூர் வழியாக வடகாவேரிக்கு சென்றடைகிறார். அன்று மாலை கொள்ளிடம் வடகாவேரியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு மேல் தனது அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் சீர்வரிசை பெறும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பின்னர் 26ஆம் தேதி இரவு 1 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அன்று காலை முதல் இரவு வரை அம்மன் வழிநடை உபயம் கண்டருளுகிறார். பின்னர் இரவு ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைகிறார். அங்கு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் கொடிமரம் முன்பு எழுந்தருளி கொடி இறக்கப்படுகிறது. தொடர்ந்து நள்ளிரவில் அம்மன் கேடயத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்நிலையில் தைப்பூச திருவிழாவின் 4ஆம் நாளில் உற்சவ அம்மனுக்கு வசந்த மண்டபத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் மர அன்னப்பட்சி வாகனத்தில் எழுந்தருளி கோவில் உள்பிரகாரம் மற்றும் தேரோடும் வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் கோவில் பணியாளர்கள், கோவில் குருக்கள்கள் செய்து வருகின்றனர். Thank you.